இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இல்லைன்னா நீங்களே மாறுறது. இந்த 5 செக்மெண்ட்டில் எது வேணால் சொல்லலாம். மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்கப்படுது. ஐயோ 7.5 சனியா அப்படின்னு பார்த்து பயப்படக்கூடாது. 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு இடமா மாற்றி கொடுக்கும். 7.5 சனியில் தான் நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு ஊரை விட்டு வெளியே போவாங்க. 7.5 சனியில் தான் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சக்ஸஸ் ஆகும். எப்போனா ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலு, செகண்ட் டைம் சக்ஸஸ். இந்த மாதிரி மாற்றங்கள் பொதுவாகவே மேஷத்துக்கு கொடுக்கும். இன்னொன்று, மேஷராசி நண்பர்களை பார்க்கும்பொழுது இப்போ பார்த்துக்க வேண்டியது கால் பாதமும் சேவிங்ஸ். இந்த 2 விஷயத்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மேஷத்துக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து அருமையான டைமிங். இந்த மாதிரி ஒரு பிராப்தத்தை இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப்புங்கிறது கண்டிப்பாக வரும். இல்லை உங்கள் பிரான்ச் மாறும், உங்கள் உத்தியோகம் மாறும், இல்லை உத்தியோகத்தை இனிமேல் வேணான்னு சொல்லி நம்ம வந்து பேப்பர் போட்டுட்டு புது வேலைக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம். அது கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி, சம்டைம்ஸ் கடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கடல் தாண்டி போகிற மாதிரி. சில பேர் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ வெளியூரில் இருக்கீங்களோ அவங்களாம் பிஆர் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் பொதுவாகவே ஏற்படும். சனியுடைய காரகத்துவங்கிறது இருட்டு. பேசிக்கலாக சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஈவினிங் வந்து நான் ரோட்டோரத்தில் சூப்பராக பிரியாணி கடை போக போகிறேன்னா இது போடுங்க, சூப்பராக இருக்கும், பட்டைய கலப்போம், நல்லா ஓடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும் செய்யக்கூடிய இந்த பிபிஓ மாதிரி இருக்கக்கூடிய செக்டார்லாம் வந்து நிறைய பிளவுபடும். அதனால் மேஷத்துக்கு நல்ல டைம். அவங்க அந்த மாதிரி ஒரு செக்டரில் ஜாயின் பண்ணாங்கன்னா நல்ல வேலை அவங்களுக்கு